மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்புரையாற்றும் கோவையில் பெரியாரனும் பெருநெருப்பு சிறப்பு கருத்தரங்கம் கோயம்புத்தூர் சின்னியம்பாளையம் DAR திருமண மண்டபத்தில் மார்ச் 1 மாலை 5 மணிக்கு தபேதிக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன், புலவர் செந்திலைனா கௌதமன், யூடியூப் ரூட்டஸ் மைனர், அதர்மம் மனோஜ், இந்திரகுமார் தேரடி, பேரலை மில்டன், அரண்சை சதீஷ் உள்ளிட்டோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். சீமான் சம்மன் பஞ்சாயத்துல மேலும் ஒரு பிரேக்கிங். ஆமா, நான் கூட பார்த்தப்பா. வீட்டு பிரச்சனை, வீட்டுல பூந்துட்டாங்க, ஒரு 4-5 பேர் உள்ள பூந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. விஜயலட்சுமி அக்கா கூட ஒரு வீடியோ போட்டு இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கூட இது பஞ்சாயத்து பேசுனாங்க. 2 நாள் பஞ்சாயத்து பேசுனாங்க. என்னட்ட ஆதாரம் இருக்குது, வா ஒன்னா உட்கார வைங்க, பாத்திரலாம் யாருன்னு அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான வீடியோ வழக்கம் போல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பத்தி நம்ம பேசலாம். இப்ப இது என்ன பிரேக்கிங்? இதுக்கு அப்புறமெல்லாம் சம்பவம் நடந்து போச்சு. நம்ம காளியம்மலக்காவை வெளில விரட்டி விட்டாங்கல்ல, அதுல கொந்தளிச்சு அதோட கோபத்தின் வெளிப்பாடு. இவங்க வெண்ணிலா தாய்மானவன் ஒரு அக்கா இருப்பாங்கல்ல, நான் தமிழர்ல வெண்ணிலா தாய்மானவன், அந்த அக்கா வந்து சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் இடையே உள்ள அந்த உறவு குறித்து ஒரு முக்கியமான தகவலை ட்விட்டர்ல போட்டு. ஆமா ஆமா, 2 பேரும் மனமொத்து பிரிந்திருக்கிறார்கள். இதெல்லாம் இது வரைக்கும் சாமானே சொல்லல, சைமனே சொல்லல. மனமுத்து பிரிந்துட்டார்கள் அப்படின்னா அதுல என்ன பிரிஞ்சுதான் பிரிஞ்சுட்டாங்க. மனமுத்து பிரிஞ்சிருக்காங்கன்னா ஓகே, ஸ்மூத்தா மியூச்சுவலா பிரிஞ்சிருக்கான்னு சொல்றாங்க. அதானே அந்த மனமுத்து தான் மேட்ரு. என்ன மேட்ரு? அதுல என்ன மேட்ரு இருக்குது? மியூச்சுவலா பிரிஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம். வெள்ளந்தியா இருக்கீங்கன்னு, வெள்ளந்தியா இருக்கீங்களே, உங்களுக்கு அதை வர பத்துல அந்த மனமுத்துங்கிறதுலதான் மேட்ரே இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத சொல்றேன். இது மட்டும் கிடையாது, சைமன் வந்து இவர் நீதிபதி இளந்தரையன் அவர்கள் குறித்தும் ஒரு நக்கல் துணியில் அவரை இழிவுபடுத்துவது விதமாக ஒன்று பேசியிருக்கிறான். அந்த ஃபுட்டேஜும் நம்மகிட்ட சிக்கி இருக்குது. அதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கணும். அப்படியா? உங்கள்ட்ட மட்டும் தான் இருக்காது? எக்ஸ்க்ளூசிவா? எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, ஆனா நான் பார்த்துட்டேன். சரி, முதல்ல எந்த விஜயலட்சுமி பத்தி பேச போறதே இல்லையா நம்ம? அது பேச போறோம். அதுலயே முக்கியமான மேட்டர் இருக்குல்ல. அதானே, அவங்க தானடா எதிர்கட்சி. ஆமா, அவங்க தானே எதிர்கட்சி. இந்த பிரதிவாதம் அவங்க தானே. பிரதிவாதி அவங்க தான். நம்ம ஏற்கனவே அவங்கள பத்தி நீ ஒண்ணுமே சொல்லல. அதான் நீங்க பேசிட்டீங்களே, அதையும் சேர்த்து பேச போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. சரி, முதல்ல அந்த மூத்த அண்ணி கிட்ட இருந்தே போயிருவோமா? சரி, மூத்த அண்ணியா இல்லையான்னு சொல்லுவாங்க, அவசரப்படாதீங்க. நீயே ஒரு முடிவு எடுத்துக்காத. அக்கா வெண்ணிலா தாய்மானவன் அவர்கள் பதிவு பண்ணிருக்காங்க. அதான் மனமுத்துன்னு இருக்காங்கல்ல, அதெல்லாம் இது வரைக்கும் சீமானே சொல்லல. அவன் பிரஸ் மீட்ல என்ன சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா? பல இது சொல்லிட்டு இருக்கான். கேடு ரவுடி போய, பிச்சைக்கார போய, அதான் சொல்லிட்டு அதெல்லாம் பேச முடியுமா? அது நம்ம பேச முடியாது, அவரால் மட்டும்தான் அதெல்லாம் பேச முடியும். சரி, முதல்ல வந்து விஜயலட்சுமி அண்ணி அவங்க பேசின வீடியோல இருந்து போயிருவோம். ஓகே. இன்னைக்கு மீண்டும் பிரஸ் மீட்ல விஜயலட்சுமியை வந்து தீவுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க, என் மேல வழக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரோ? சீமான் அவர்களே, முதல்ல சொன்னீங்க எனக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. அவங்கள காங்கிரஸ்காரங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததான் நான் வந்து வழக்கு உங்க மேல கொடுத்த போது அவங்கள வந்து பாரதிய ஜனதா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மதரசலம் வச்சு நீங்க வந்து 2023 ஒரு பேச்சுவார்த்தைக்கு என்கிட்ட வந்தீங்க இல்லையா? அதில் வந்து நான் 50,000 ரூபாய் மாதம் கொடுத்துட்றேன், என்னை பற்றி எங்கேயும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 50,000 ரூபாய்லாம் போட்டிங்க. எங்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கினீங்க. அப்புறம் மதுரை செல்வம் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசுறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும் அப்படின்ற வாக்குமூலம்லாம் கொடுத்தா. அப்புறம் பசமா சிக்கியிருக்கானுங்கப்பா. இந்த மதுரை செல்வத்தை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இப்போ ஆமாம், விசாரிக்கணும்ல. ஏன்னா இத்தனை முறை அடிபடுறாரு. இப்போ இதில் இந்த இதுவரைக்கும் போட்ட நம்ம கிளிப்ல முக்கியமா பார்க்க வேண்டியது திமுக இருக்குது. திமுக இன்னைக்கு காலைல பிரஸ் மீட்ல கூட அதான் பேசிட்டு இருக்கிறான். இது திமுக வந்து என்ன பண்ணோம்னா, அது அதிமுக ஆட்சியில் வராது, திமுக ஆட்சியில் அந்த பொம்பளை அப்படின்னு மென்ஷன் பண்றான். அவங்கள இவங்க தான் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க அப்படின்னு. இப்ப அவங்களே சம்பந்தப்பட்ட அவங்களே சொல்லிட்டாங்களா? என்ன சொல்லியிருக்கிறாங்க? என்னன்னு அதுதான் முதல்ல நான் வழக்கு போட்டப்ப காங்கிரஸ் இயக்குச்சுன்னாரு, அப்புறம் வந்து பாரதிய ஜனதா இயக்குச்சுன்னாரு, இப்ப திமுக வந்து நிக்கிறாரு. ஏன் இந்த வேலை? எனக்கு 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 அப்பிலிருந்து ஒரு டவுட்டு தான். இது ஒரு வழக்கா இருக்கும் பட்சத்தில்
ஒரு வாதத்துக்காக திமுக எடுத்தா என்ன தப்புன்னு கேக்குறேன். ஒரு பெண்ணுக்காக நிக்கிறது திமுக என்ன தப்பு பண்ணுச்சு? என்ன சொல்றான், ரொம்ப சந்தோஷம் தான். அப்படி நின்னுதான் சந்தோஷம் தானே. ஒரு பெண்களுக்கு நீதி, ஒரு பெண்ணுக்காக நீதி கிடைக்கிறது போராடுறது, ஏமாத்துற ஒரு ஏமாத்து பாயில வந்து நீதி வாங்கி கொடுக்குறது நல்ல விஷயம் தானே. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அது இல்ல. ஆனா இந்த கேஸ் எந்த ஆட்சியில போட்டிருக்காங்க? இந்த கேஸ் போட்டதே ஏடிஎம் ஆட்சியில தான் போட்டிருக்காங்க. அதை நேக்கா மறைக்கிறான் அந்த ஆளு. அது காப்பாத்தி வேற விடுறான். ஒரு மேட்டர் இருக்குது. அதாவது எடப்பாடி வந்தப்ப ஒண்ணும் பண்ணல, ஜெயலலிதா வந்தப்ப ஒண்ணும் பண்ணலன்னா இதான் மக்கள் புரிஞ்சுக்கணும். பாத்துங்க, அப்ப சித்தப்பாரும் அம்மாவும் வந்து ஒரு ஒண்ணுமே செய்யல. அந்த கேஸ் 14 வருஷமா ஒரு கேஸ். நீ திராவிடத்தை எதிர்த்து பேசுறோம் தானே. அப்ப ரெண்டு பேருமே வந்து அந்த திராவிட அண்ணா திராவிட உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ணா திராவிடமும் அம்மா திராவிடமும் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? அப்ப நீ யாரு? அப்ப அந்த கேள்வி இல்லையா? நீ யாருன்னு அவன்கிட்ட கேட்காத, ஜோம்பிகள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கு திராவிடத்தை எதிர்க்கிறான்னா அண்ணா திமுக திராவிடத்தை பத்தி அரசியல் பேசுறீங்களா? நேற்று மைனர் சொன்னதுதான், இவங்கள்ட்ட தயவு செஞ்சு அரசியல் பேசாதீங்க சொன்னாரு. இல்ல இல்ல, இவங்கள்ட்ட தாவகக்காரங்கள்ட்ட அரசியல் பேசுறேன்னா கேமரா ஆஃப் பண்ணிட்டு பேசுறான்ட்டாரு. அதனால அப்படி நம்ம சொல்ல முடியாது. யாராவது ஒரு எட்ஜில் இருப்பாங்கல்ல, அவங்கள ஏதாவது ஒரு வார்த்தையை கேட்டு தம்பி லைஃப் எங்கேயாவது ஒரு இடத்துல கூட மாறிடல தம்பி, நம்ம அப்படி விளையாட்டம் பாருங்க. வயசுல ரொம்ப சின்னவன், அட்வைஸ் சொன்னா கேட்டுக்கணும். பேராசை பெரு நஷ்டம்னா பாத்துக்க. பொன்னான வாயில இருந்து தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்க வீடியோல எல்லாம் பண்ணீங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து காவல்துறை கிட்ட கொடுத்து, காவல்துறை எடுத்துட்டு போய் அதை அப்படியே நீதிமன்றத்துல கொடுத்து, அதையெல்லாம் பார்த்துதான் அவங்க விஜயலட்சுமி உங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதான புது தகவல், இது புது தகவல். ஏன்னா நீதியரசருடைய அந்த உத்தரவுல குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் இது ரொம்ப முக்கியமானது. விஜயலட்சுமி அவர்கள் சீமானின் முதல் மனைவியா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அதெல்லாம் கேள்வி தானே, அதெல்லாம் விசாரணை தெரிய வரும். இருந்தாலும் அந்த கேள்வி எப்படி எழுப்பப்பட்டது நான் ஒண்ணு படிச்சேன். அதுல அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ட்விட்டர் கழகத்துல பரவிட்டு இருந்துச்சு. அதாவது அவர் வந்து இந்த 7 முறை கருக்கலைப்பு செய்தாரு. அந்த கருக்கலைப்புல எல்லாம் கணவன்கிற இடத்துல சீமான் கையெழுத்து தான் இருந்ததுன்னு ஒரு ட்விட்டர் பரவுனுச்சு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. கணம் கோட்டார் அவர்களே, கணம் போலீசார் அவர்களே பாத்துக்குங்க. அது உண்மையா பொய்யாங்கிறது, அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் கணவருங்கிற இடத்துல கையெழுத்து போட்டுதான் கேட்கத்தானே செய்வாங்க. இல்ல நான் அதுதான் சொல்றேன். இப்போ ஒருவேளை அது உண்மையா இருக்க பட்சத்துல கேட்பாங்க. இப்ப அது பொய்யா இருந்ததுன்னா அப்ப எதன் அடிப்படையில முதல் மனைவியா கேட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அதுக்குதான் அக்கா ஆதாரத்தை கொடுக்குறாங்க. கொண்டாட்டி அந்த வீடியோலாம் கொண்டு போய் போலீஸ்கிட்ட கொடுத்தா, போலீஸ் கொண்டு போய் கோர்ட்ல கொடுத்துருச்சு. ஆனா உண்மையிலுமே வந்து நீதிபதி நினைச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அந்த வீடியோலாம் எப்படிதான் பார்த்தாருன்னு தெரியல, பாவம். அதான் சர்வீஸ் கொடுக்குறவங்களே தாங்கி ஆகணும். அதுதான் மக்கள் சர்வீஸ், மக்கள் சேவை சொல்றோம்ல. அதுல பல இன்னல்கள் வரும், பல துன்பங்கள் வரும். அந்த வீடியோவும் அது ஒரு துன்பம் ஒன்றும் கடந்து ஆகணும். நீங்க என்ன சொன்னாலும் மனசு கன்வின்ஸ் ஆக மாட்டேங்க. எனக்கு சங்கட்டமா இருக்கிறேன். சரி, ஓகே. நீதியரசர் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். திமுக ஒன்றும் உங்களை வந்து போன வருஷம் விஜயலட்சுமிக்கு 50,000 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவல பூச்சி வேலை எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லல. ஸோ ஏன் அவங்கள சும்மா வீணா பம்பு கிழக்குறீங்க? அப்ப இன்னொரு விஷயம் சொன்னீங்களாம், அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்க, நான் உட்காந்து பேசுறேன் அப்படின்னு. நான் காத்துட்டு இருக்க சீமான் அவர்களே, உங்களை நேர்ல பார்த்து ரொம்ப நாளா அவங்க கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப நாளா கூப்பிடுறாங்க, நேர்ல வர சொல்லுங்க, நேர்ல பேசணும். அந்த ஆள்கிட்ட நேர்ல வந்து என்கிட்ட நான் உன்னை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு போறேன், சொல்லுங்க அப்படின்னு தான் ரொம்ப வருஷமா கேட்கறாங்க. இவங்க பெரிய சூரம் மாதிரி பிரஸ் மீட்ல ஆண்மகன் யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு கரிகால் அண்ணன் மாசக்கணக்கா கூப்பிட்டு இருக்காரு. சரி வாயா விவாதிப்போம்னு வரமாட்டேங்கிற. மைனர் அண்ணன் 6 வருஷமா கூப்பிட்டு இருக்காரு விவாதத்துக்கு வான்னு, வரமாட்டேங்கிற. சத்யா அண்ணன் 5 வருஷமா கொத்து கூடாது, அந்த பைத்தியத்தில பேச முடியாது. தமிழ் தேசியம் என்றால் என்ன? சிம்பிள் கொஸ்டின், சும்மா கேட்டு உட்காருங்க பதில் சொல்லிட்டான். இல்ல தம்பி, அவன விவாதம் பண்ணதுல சரியான நாள் கிடையாது தம்பி. அப்படிங்கிறீங்களா? அவன் பைத்தியம், அது பேச முடியாது. அவன் கேட்கவே தயார் கிடையாது திரும்பில. அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் அவன். நீ அதாவது இங்க இருந்து வாயில இருந்து வந்துகிட்டே இருக்கும், எய்தாப்புல கேட்கறதுல அனுமதியே கிடையாது அவனால. சத்தியமா சொல்றேன், அவன் 5 நிமிஷத்துக்கு மேல இருந்தா பைத்தியம் ஆயிடுவான். அவன் சங்கிலி போடணும்.
அதனால வந்து கூப்பிடுறீங்க வந்துட்டு இப்ப இந்த அக்காவும் கூப்பிடுறீங்க விவாதத்துக்கு. இடையில ஒரு விஷயத்த எல்லாரும் மறந்துட்டீங்க. தலைவர் திரும்ப கூப்பிட்டாரு விவாதத்துக்கு, தெரியுமா? யாருமே கவனிக்கல அத. ஐயா நான் தலைவரை கண்டிச்சுக்கிறேன். நானு இல்ல கூப்பிட்டாரு உண்மையிலேயே. தலைவரை கண்டிக்கிறேன், நான் தயாரு, நான் ரெடி, விவாதம் பண்றது நான் வரேன் அப்படின்னு சொன்னாரு மேடையில. நான் தலைவரை கண்டிக்கிறேன். அது யாருமே கடந்து போயிட்டாங்க. இல்ல நான் தலைவரை கண்டிக்கிறேன். கரெக்ட் தான்ப்பா. இல்ல நீ என்ன கண்டிக்கிறது? அவனே கண்டிப்பா. அவரு எப்படி வரலாங்க? அவர்கிட்ட போய் விவாதம் வருவானா? அவன் தலைவருக்கு இருக்கிற வந்து நேர்மைக்கு, அவருக்கு இருக்கிற அறிவு திறமைக்கு, அவருக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ், இவெல்லாம் வந்து கூப்பிட்டதே தப்புங்க. எனக்கு மனசு ஒப்பலைங்க. நீ ஏன் இவ்வளவு பண்ற? அவனே சுருண்டு விழுந்துருவான். அதை கேட்டாதான் அவனே மயக்கம் போட்டு விழுந்துருவான். திரும்ப கூப்பிடுறாங்க அண்ணன் அப்படியே நெஞ்சு பிடிச்சாச்சு. நான் வரல இருந்தாலும் நான் கண்டிச்சுக்கிறேங்க. கரெக்ட் தான். தலைவர் எப்படிங்க சொல்ல போச்சு இதை தெரியுது அப்படின்னு கேட்கணும்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்க, உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏமாத்தாதீங்க சீமான் அவர்களே, என்னோட பாவத்தை கட்டிக்காதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஆட்களை அனுப்பிச்சுட்டு இன்னைக்கு அப்படியே வந்து அந்த பொம்பளை அவ அப்படி இப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட துரோகம் பண்றீங்களா? அதான் நான் சொல்லிட்டே இருக்கிறேனே, என்னோட பாவம் உங்களை சும்மாவே விடாது. இன்னும் எப்படிலாம் போட்டு பருத்தி எடுக்க போகுது அப்படின்னு நீங்க பாருங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இந்த 2 நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு இவ்வளவு வீராவேசமா பேசுறல, எதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த அக்கா காலில் போய் விழுந்தா? பதில் சொல்லு. எங்க வீராவேசமா பேசினாப்புல? உள்ளுக்குள்ள எவ்வளவு பயம் இருந்துன்னு தெரியுது எனக்கு. அடல்ட் டைப்பர்ஸ் நீலாங்கரை பக்கம் வேகமா காலியாகுதான். ஆமா பாவம். 2 நாளைக்கு முன்னாடி இப்ப கூப்பிட்டு பேசிக்கிறாப்புல. இது வந்து ஜோம்பிகள் எங்க போய் கவனத்துல, ஜோம்பிகள் கவனத்துக்குலாம் இல்ல. இது வந்து சீமானோட மாமியாருக்கும் சீமானோட மனைவிக்கும் கவனத்துல இருக்குதான். அவங்களுக்கு தெரியாமலாம் நடக்க போகுது. அவர் தானே சொன்னாரு கொள்ளையில் அத்தனை பொம்பளைங்க இருக்குது அப்படின்னு என் மனைவி சொன்னாங்கன்னு அவர் தான் சொன்னாரு. நம்ம சொன்னோமா? நம்ம என்னைக்குமே அதெல்லாம் இழிவுபடுத்தி பேசுறது கிடையாது. சரி, இப்ப வந்து நேரடியா விஷயத்துக்கு வந்துருவோம். என்ன விஷயம்? அதான் வெண்ணிலா தாய்மானவனோட என்னதான் சொன்னிச்சு அந்த புள்ள? நம்ம அந்த ட்வீட்டை வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல போடுங்க. இதுதான் அந்த ட்வீட்டு. மனமுத்துன்னு சொல்லிருக்காங்களா? ஆமா. என்ன மனமுத்துனா என்ன? அண்டர்ஸ்டாண்டிங்ல, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல எங்களுக்கு ஒத்து வரலங்கிறத ஒத்து வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அதானே? அது கோர்ட்டு பிரச்சனை, உங்க பிரச்சனை இல்லடா. இருவருக்குமான ஒப்புதலோடு புரிதலோடு இருந்து பிரிந்த உறவுக்கெல்லாம் பெண்கள் பாலியல் வழக்கு கொடுக்கறது இல்லடா. என்ன 2 பேரும் நான் வாட்டா போட்டான்லாம் பேசிருக்காங்க. ஆமா, அதான் ஆந்தமிழ்ல இருந்துட்டு அப்புறம் என்னன்னா வாட் இஸ் திஸ்? அதான் இந்த விஷயத்தெல்லாம் என்னைக்காவது சீமான் பேசியிருக்கானா? அதுதான் கீழே உள்ளவங்க சொல்லிட்டாப்லையே, என் தம்பி தங்கைகள் பாத்துக்குவாங்க, என் பாலியல் வழக்கெல்லாம் என் தம்பி தங்கைகள் பாத்துக்குவாங்க. பாத்துக்கிட்டு இருக்காங்களே அருமையா. இல்ல பொதுவா அவன் இப்ப வரைக்கும் இன்னைக்கு காலைல வரைக்கும் சொல்ற விஷயம் என்ன? இப்ப அந்த கிளிப்பை போட்டு விடுங்க. இருங்க, வழக்கு இல்லது, சும்மா அவ்வப்போது அவதூறா ஒரு புகார் அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும். என்னை சமாளிக்க முடியலன்னு அந்த அம்மா குட்டி வந்து நிறுத்திடுவாங்க. டிஎம்கே தான் கூட்டு வருதுன்னு சொல்றானா? வெண்ணிலா தாய்மானவன் என்ன சொல்றாங்க? மனமுத்து அவங்க புரிதலோட பிரிஞ்சாங்க அப்படின்னு. இதை ஒரு தடவை கூட சீமான் சொல்லி, இதை நீ சொல்லிடு, இதை சீமானோட சொல்லிட்டானா கேஸ் முடிஞ்சது. இப்ப வழக்கு என்னன்னா ரொம்ப சிம்பிள். வழக்கு என்ன? இவன் பாலியல் ரீதியாக சுரண்டி இருக்கிறான்ங்கிறது தானே வழக்கு. பாலியல் சுரண்டல் நடந்திருக்குங்கிறது தானே வழக்கு. ஆமாவா இல்லையா? அப்ப இதை அவன் சொல்லிட்டானா வேலை முடிஞ்சு போச்சு. ஆமாவா இல்லையா? தெரியல. பல் சுரண்டது வழக்கா? ஆமா. இல்ல மனைவியாக வேண்டும், யாரும் மனைவி அப்படிங்கிறதா? இல்ல வந்து என்ன ஏமாற்றி விட்டார்? ரொம்ப சிம்பிள். இவங்க பாலியல் ரீதியாக என்ன இவ்வளவு துன்புறுத்தி இருக்கிறான் அப்படின்னு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டான்னு. ஆமா. இப்ப அந்த பிராத் எல்லாம் பொய், இவங்க பொய் பேசுறாங்க. அதனால என் மீது விஜயலட்சுமி அவர்கள் தொடுத்த அத்துணை புகாரையும் ரத்து செய்ய அப்படின்ட்டு தான் இவன் கோர்ட்டுக்கு போயிருக்கிறான். கோர்ட்ல அதை வாங்கி பார்த்துட்டு டீட்டெயிலு இந்த அக்கா சொன்ன வீடியோ, பொண்டாட்டி அது மாம கெட்டவன் இல்லடி, கேடு கெட்டவன், அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரைட்டு, இது ரொம்ப சீரியஸா தெரியுது. சீமானவர்களின் முதல் மனைவி தான் விஜயலட்சுமியா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதனால 12 வாரத்திற்குள் விசாரணை செய்து, அதாவது இதெல்லாம் போலீஸ் வந்து ஆதாரத்தோட ஜட்ஜிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஆதாரத்தை பார்த்துட்டு ஜட்ஜை நம்பிட்டாரு. ஆதாரம் கரெக்டா இருக்குதுன்னு அர்த்தம். ஆமா, இது ஃபர்தரா என்னங்கறத இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு நீதியரசர் சொல்லி இருக்கிறார். இப்ப இந்த கோர்ட் உத்தரவின் அடிப்படையில தான் சீமான் அவர்கள்ட்ட சம்மன் கொடுத்து வாங்க விசாரிக்கணும்னு கூப்பிடுறாங்க. அப்ப சீமானை மட்டும் தான் கூப்பிடுறாங்களா? இல்ல, நேற்றைக்கு பெங்களூருக்கே போய் விஜயலட்சுமி அவர்களை நேரில் பார்த்து
இது வாங்கிட்டு வந்துட்டாங்க, அவங்க தரப்பு அஃபிடவிட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க, அவங்க தரப்பு வாதம் என்னங்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ சீமானை கூப்பிடுறாங்க. சீமான் இந்த அவங்களுக்கு மட்டும் போறாங்களே அப்படின்னா அவங்க பெங்களூர்ல இருக்கிறாங்க, அவங்க இந்த ஏரியாவில் இல்லை, அதனால போய் வாங்கிட்டு வராங்க. இவர் தமிழ்நாட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காரு, வந்து கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, இவ்வளவுதானே வருவாரு. இதே அவரே ஓப்பனா சொல்றாரு, நான் கொடுத்த வழக்கு தான், நான் தான் ரத்து பண்ண சொல்லி கொடுத்தேன், அதுலதான் அப்படி கூப்பிடுறாங்கன்னு சொல்றாரு. அப்ப வந்து சொல்லிட்டு போக வேண்டியதானே, அவங்கள்ட்ட பிரச்சனைனா சொல்லிட்டு போறாச்சா? ப்ரோக்ராம்லாம் இருக்குல்ல, ஏற்கனவே இப்போ பிளான் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ஸ் இந்த ப்ரோக்ராம் இப்ப கேட்டா சொல்றாரு, வளசரக்கம் போலீஸ் ஸ்டேஷன் அங்கதானே இருக்கு, நாளைக்கு வந்து நான் கொடுத்தா வாங்க. தர்மபுரி இங்கதானே இருக்குது, தர்மபுரி நாளைக்கு இங்கே அமெரிக்காவுக்கு போயிருமா? இவ்வளவு ரூடா சொல்றாப்ல, இது நம்ம எல்லாம் பேச முடியுமா? அது குருமூர்த்தி கூட இருந்தா சொல்லுவாங்க நினைக்கிறேன். அப்படியா? போலீஸே மிரட்டுறாப்புல, போலீஸுக்கே இது பண்றாப்புல. சோ இப்ப வழக்கு வந்து இந்த பாலியல் சுரண்டல் இது குறித்து தான் வழக்கு. ஆமாங்க, இவங்க சொல்றதுக்கான எல்லா இதுவும் இருக்குது. பெருந்தொகையை சுருட்டி இருக்கிறார் சீமான், 6-7-8 முறை வந்து கருக்கலைப்பு செய்திருக்கிறார். அதுவும் அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணனாலதான் அந்த கருக்கலைப்பு நடந்திருக்குங்கிறதெல்லாம் நீதியரசர் வல்லுறவு செய்திருக்கிறார், இதெல்லாம் காதலிக்கவில்லை அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எந்த அடிப்படையிலன்னா அவங்க கொடுத்த அபிடவிட்டின் அடிப்படையில தான் இருக்கு. அப்போ இதை எதையுமே எனக்குமே டவுட் இருக்குது. இதெல்லாம் விசாரணை முடிஞ்சுதானே சொல்லுவாங்க, ட்ரையல் முடிஞ்சுதானே சொல்லுவாங்க. எப்படி ஒரே ஒரு செஷன்லயே எப்படி இதெல்லாம் ஜட்ஜை சொன்னாரு அப்படின்னு சீமானும் கேக்குறாப்ல. ரொம்ப சிம்பிள். இந்த வழக்கு கொடுத்தப்பயே விஜயலட்சுமி அவர்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட்டா வாங்கிட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற டீடைல்ஸ் தான் இதெல்லாம். நீதியரசர் உத்தரவை கோட் பண்றப்ப இதெல்லாம் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல ப்ரூவ் ஆயிருக்குது. ஃபர்தரா இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத கேட்டு சொல்லுங்கன்னா அவர் சொல்றாரு. இல்லன்னா இல்லன்னு மறுக்க வேண்டியதானே, ரொம்ப சிம்பிள். இப்ப இல்ல 6 முறை கருக்கலைப்பு நடத்தல, இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த வீடியோ இருக்கிறது நான் இல்ல, ஏஐ செஞ்சுட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது சொல்லு. ஏஐலாம் இல்ல, சப்பு வாங்கிடுவாங்க. அப்ப அதெல்லாம் கிடையாது. இருந்திருந்தா மட்டும் இவர் வந்து ஒத்துக்க போறாரா? இல்ல. அப்ப அதெல்லாம் போய் அங்க. ஆனா இந்த கேஸுக்கு வந்து சீமான் வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காரு போல இருக்கு. நான் ஏதோ படிச்சேன்னு ஏதோ ஒண்ணு, இதெல்லாம் இங்க ரத்து செய்ய சொன்னாங்க, ரத்து செய்ய முடியாட்டாப்லையா? நான் சுப்ரீம் கோர்ட்டு போறேன், அங்க போய் ரத்து கேட்கறேன், அங்க போயிருக்காப்லையா? இப்ப அங்கேயும் ரத்துட்டாங்கன்னா என்னன்றது ஒண்ணும் வர முடியாது. குருமூர்த்தி தான் போனது, அவரும் குருமூர்த்தி காலக்கு விழ வேண்டியது, அவ்வளவுதான். வேற என்ன நடக்க போகுது? இப்ப இதுல எந்த இடத்துலயுமே சீமான் வந்து நானும் விஜயலட்சுமி அவர்களும் புரிதலோடு பிரிந்தோம்னு எங்கேயா சொல்லியிருக்காரா? இல்ல, இது முழுக்க பொய் வழக்கு தான். அப்படி இருக்கப்ப வெண்ணிலா தாய்மானவன் அவர்கள் புரிதலோடு பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்றது எந்த வகை முட்டு? ஆமா இல்ல. அப்ப உங்களுக்கு விஜயலட்சுமி அவர்களை இவன் பாலியல் ரீதியா சுரண்டது தெரியும், அப்படித்தானே? அப்படித்தானே அர்த்தமாகுது. அது எப்படி தெரியும் உங்களுக்கு? அப்புறம் எந்த லாஜிக்ல, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில கொண்டு ட்வீட் போடுறீங்க? இவங்க மட்டும் கிடையாது, இன்னைக்கு சீமான் வீட்டை சுத்தி நான் தமிழரோட மகளிர் அணி போய் பாதுகாப்புக்கு நிக்கிறாங்க. இல்லை, எனக்கு புரியவே இல்லை. உங்க யாருக்குமே வந்து ஒரு அடிப்படை புரிதலோ மனிதாபிமானமோ எதுவுமே இல்லையா? ஒருத்தன் பாலியல் ரீதியா சுரண்டி இருக்கிறாங்கிறது வழக்கு. அந்த பாலியல் வழக்குக்கு போய் கூட நிக்கிறீங்களே, உங்களுக்குள்ள உண்மையிலுமே மானமே இல்லையா? தலைவரா உங்களுக்கு சுயமரியாதையே இல்லையா? வெக்கமாவே இல்லையா உங்களுக்குலாம்? கட்சி தலைவர்னா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இப்ப இந்த இதுல ஒரு 10 லட்சம் 15 வருஷம் அவ்வளவுதான். இதுக்கு கம்மியா நாங்க வந்து வர மாட்டோம். இல்ல அப்ப இவங்க எல்லாம் அந்த பேட்ச் இல்ல, இன்னும் வரல. இப்ப நீங்க ஹைலைட் பண்ணீங்கல்ல அதுல, இவன் ஏற்கனவே வந்து 6-7 முறை கருக்கலைப்பு, அப்புறம் வந்து பெருந்தொகை. இப்ப இதெல்லாம் ஏற்கனவே வந்து அருமைதாசனா அவர் பேசுறப்ப, இவர் பாண்டிச்சேரிக்காரரு, அவர் பேசுறப்ப சொல்றாரு, பாண்டிச்சேரியில இப்படிதான் கட்சி நிர்வாகி ஒரு பொண்ணுக்கு இதே போல டார்ச்சர் கொடுத்தான், அந்த பொண்ணு கட்சியை விட்டே போயிடுச்சு அப்படின்னு. அப்ப இவன் வெறுமனே கட்சிக்கு வெளியே மட்டும் இந்த வேலையை செய்யறது இல்ல, கட்சிக்குள்ள இருக்க நிர்வாகிகளுக்கும் செஞ்சிருக்கிறான். அப்ப வெறுமனே அப்போ உள்ள நிர்வாகிகளுக்கு மட்டும் இல்ல, இப்போ உள்ள நிர்வாகிகளுக்கும் நடந்திருக்க கூடும் இல்லையா? மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படிலாம் இருந்தா வெளில வந்து சொல்ல போறாங்க. அப்படின்னா வந்து குற்றச்சாட்டு நம்ம வாய்க்கு மாங்காய் புளித்ததோ வாய் புளித்ததோ பேசக்கூடாது. குற்றச்சாட்டு வச்சாதானே, யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாதானே பேச முடியும். ஒருவேளை இவனுக்கு பயந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் கூட இருக்கலாம். அது இருக்கலாம். அதுக்கு நம்ம அவங்க என்ன பண்ண முடியும்? விஜயலட்சுமி அவர்களே இந்த ரேஞ்சில டீல் பண்றாங்கன்னா அப்ப கட்சிக்குள்ள இருக்கவங்களே என்ன மாதிரி டீல் பண்ணுவான்? இப்ப கிண்டிலேயே மோசடி மன்னன்றியா நீ? சீமான காதல் மன்னன்றியா நீ? சரி, அதெல்லாம் நான் சொல்ல மோசடி மன்னன். அவ்வளவுதான். அந்த இடத்தோட நிறுத்திக்கணும் நம்ம, அவ்வளவுதான். சோ இப்ப கட்சியில் உள்ள பெண்களுக்கு இந்த மாதிரியான ஏதாவது நடந்திருக்க கூடும்ல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு புரிதலோடன்னு சொல்றவங்க நாளைக்கு அந்த சம்பவம் வெளில வந்தா அதுக்கு ஏதாவது ஒரு சாயம் பூசுவீங்களா?
அப்ப எந்த அடிப்படையில் நீங்க எல்லாம் போய் கூடுங்க வெக்கமாவே இல்லையா? இன்னைக்காவது கட்சியில மீட்டிங்ல கூட இருக்கும்போது சொல்லிருப்பாரு, ஏன் இந்த பொம்பளைகிட்ட இப்படி வச்சுக்கிறீங்க, என்னதான் பஞ்சாயத்துன்னு இந்த அம்மா கேட்டிருக்கலாம். அது இல்ல தங்கச்சி, அது அப்படி தங்கச்சி இப்படி தங்கச்சின்னு ஏதாவது ஊட்டிருக்கலாம், அதனால சொல்லுவாங்க அவங்க. அப்ப உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு மேபி. அப்ப எந்த அடிப்படையில் எதாவது போட்டீங்க? தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சுக்கலாம்ல. இப்ப இதுல இன்னொரு அப்ப அவங்களும் விசாரணை கூப்பிடுங்க. அவங்க தான் சொல்றாங்க, யுவர் ஆனர் இவங்களையும் கன்சிடர் பண்ணுங்க, இவங்களையும் எடுங்க. இப்ப இது மட்டும் கிடையாது, பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர் ஐடி இருக்கும். அவரு இன்னைக்கு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணிருக்காரு. இவன் வாய்க்கு வாய் சொல்றான்ல, அந்த அம்மா ஆட்சியில வந்து இது ஒன்றும் பெருசா எடுத்துக்கல, ஸ்டெப்பார் ஆட்சியில பெருசா எடுத்துக்கல, அதுதான் அவர் கமெண்ட் போட்டிருக்காரு. ஆமா, அந்த அம்மா ஆட்சியில பெருசா எடுத்துக்கல, ஆனா வழக்க மட்டும் ஸ்ட்ராங்கா போட்டு விட்டு போயிருக்காங்க. விஜயலட்சுமியே நினைச்சாலும் இது திரும்பி பெற முடியாத மாதிரிதான் போட்டிருக்காங்க அப்படின்னு. நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல பாலியல் குற்றத்துக்கு கீழே அதை பதிவு பண்ணிருக்காங்க. அப்போ அந்த அம்மா வந்து இது பண்ணிருச்சு, எதுவுமே நடந்தல, தூக்கி போட்டு சொல்றாங்க. பாலியல் வழக்கா? ஆமா, பாலியல் வழக்கு கீழே தான் பதிவு பண்ணிருக்காங்க. அப்போ உள்ள ஐபிசி 356 or 376 சம்திங் நினைக்கிறேன், 357 or 354 ஆமா சம்திங். அது ஃபுல் ஸ்கிரீன்ல இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். அதை வந்து அவரு பதிவு பண்றாரு. இவன் தானே சொன்ன அந்த அம்மா ஆட்சி வந்து சிறப்பா, இதெல்லாம் எதுவுமே அவங்க இதை பத்தி தெரியும், அதனால அவங்க பெருசா கண்டுக்கல அப்படின்னு. இப்ப அவங்க ஆட்சியில போட்டா சரின்னு தானே நீ சொல்ற? அவங்க ஆட்சியில தூக்கி இருந்தது சரின்னு இல்ல, இப்ப அவங்க ஆட்சியில போட்ட வழக்குறாரு, அவங்க ஆட்சியில தான் இந்த செக்ஷன் கீழே போட்டிருக்காங்க, அப்ப அதுவும் சரின்னு நீ ஏத்துக்கிறியா? ஆமாவா இல்லையா? என்ன கோர்ட்ல கேக்குற மாதிரி கேக்குறாங்க. இல்ல ஆமாவா இல்லையா? இந்த